வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ நாம் இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா குரு பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குருவெலாம் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நவகிரகத்தில் இருக்கிற குரு, ஒருத்தர் தட்சிணாமூர்த்தியும் குருன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. குரு பயிற்சி ஆகுதுன்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு தான் பயிற்சி ஆகிறார். தட்சிணாமூர்த்திலாம் பயிற்சி ஆகிறது இல்லை. நிறைய நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். குரு பயிற்சி அன்னைக்கு கூட போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரும். ஆனா ஒரு வகையில அது ஏத்துக்கலாம். எப்படின்னா ஆதி குருன்னு பேர் அவரு. எல்லாருக்கும் அவர் தான் குரு அப்படின்றது கூட நம்ம ஏத்துக்கலாம். நம்ம சைவ சமயம் அது ஒத்துக்குது. ஆனா நியாயமா, ஏன்னா ஒத்துக்குதுன்றத விட நியாயம்னு ஒண்ணு வேணும் இல்லையா? குரு பயிற்சியான அவர் நவகிரகத்துல இருக்கிற குரு தான் பயிற்சி ஆகிறார். இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்துல இப்போ கோச்சாரப்படி குரு இருக்காரு. அப்புறம் கடகராசிக்கு வருவாரு. அப்போ கடகராசியில் வர்றப்ப குரு உச்சமாவார். உச்ச பாதையை நோக்கி நகர்ந்து நிற்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போ கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு தான் மஞ்சள் வஸ்திரம், இந்த கொண்டைக்கடலை மாலை, கொண்டைக்கடலை நைவேத்தியம், இதெல்லாம் இன்னைக்கு நாம தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணிட்டு வரோம். தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை துணி, முல்லை மலர். வெள்ளை துணி தான் ஒரு வஸ்திரம், முல்லை மலர். ஏன்னா இது தட்சிணாமூர்த்தி மஞ்சா துணி போற வழக்கம் வந்துச்சு. அதே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நவகிரகத்துல இருக்கிற குரு தான் மஞ்சள் கலர். எப்படி மஞ்சள் கலர் அப்படின்றப்போ குருவுக்கு புத்திர காரகன் பேர். ஜாதகத்துல குருவுக்கு புத்திர காரகன். குரு பார்க்க கோடி புண்ணியம். புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்ற இதுல எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் ஒரு புத்திர காரகன் ஒரு பேர் வச்சுன்னா, விண்வெளியில குரு இருக்காரு. அவரை சுத்தி மஞ்சள் நிறத்துல மீத்தேன் வாயு பரவி இருக்கும். மீத்தேன் வாயு நல்லா கவனிங்க. மஞ்சள் நிறத்துல மீத்தேன் வாயு பரவி இருக்கிறதால நம்மால நவகிரகத்துல ஒண்ணுத்துக்கு மஞ்சள் துணி கட்டிட்டோம். குருவுக்கு எப்படி சிந்தனை பண்ணிருக்கான் பாருங்க. அந்த அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிற மீத்தேன் வாயு என்னன்னா, இந்த மீத்தேன் வாயு எப்படி வரும் அப்படின்னா, சாணியை தண்ணியில கரைச்சா வரும். இப்ப கூட அந்த எரிவாயுன்ட்டு இந்த சாணியெல்லாம் எத்தனை தண்ணியில போட்டு அது ஒரு மாதிரி ஊற வச்சு அதுலேருந்து ஒரு வாயு ஊற அதுலேருந்து கேஸ் எல்லாம் பயன்படுத்துற வழக்கம்லாம் இருக்கு. எங்க பார்த்தோன்னா நம்ம வள்ளிமலை கோயில திருப்புகழ் ஆசிரமத்துல எரிவாயு அடுப்புன்னு ஒன்று பயன்படுத்துறாங்க. அங்க இருக்கிற கோசாலை இருக்கிற சாணமெல்லாம் எடுத்து அதுல போட்டு அதை ஏதோ நொதிய வச்சுன்னு பேரு சாண எரிவாயுன்னு பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் மீத்தேன் வாயுன்னு பேர். ஒரு காலத்துல பாருங்களேன், வெடிகாலம் ஓசோன் வாயுன்னு ஒன்று பரவும். அந்த ஓசோன் வாயு பெண்கள் சுவாசிச்சாங்க. வெடிகாலம் 4:30 மணி 5 மணி ஏஞ்சிக்கிறப்போ தண்ணியில சாணியை போட்டு கரைச்சா மீத்தேன் வாயுன்னு ஒன்று வரும். அந்த ஓசோன் வாயு மீத்தேன் வாயுவும் சேர்த்து இவங்க சுவாசிக்கிறப்போ, நான் சாணியில தண்ணியில கரைச்சிதான் சாணியை தண்ணியில கரைச்சிதான் தெளிக்கிற வழக்கம்லாம் இருக்கு வீட்டு வாசல். அந்த மீத்தேன் வாயு ஓசோன் வாயு சேர்ந்து சுவாசிக்கிறப்ப கர்ப்பப்பை பலம் பெறுமா. ஒரு நேரத்துல 16 பிள்ளை பெற்றுக்கிட்டவங்களா இருக்காங்க. கர்ப்பப்பை பலமா இருந்ததால் தான். எப்படின்னா மீத்தேன் வாயு இந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தும். அப்போ நம்ம பார்த்தோம் விண்வெளியில குருவை சுத்தி மீத்தேன் வாயு மஞ்சள் நிறத்துல பரவி இருக்குன்னு. அதனால அவர் புத்திர காரகன் பேர் வச்சாங்க. கர்ப்பப்பை பலப்படுத்துற வாயு மீத்தேன் வாயு. குருவை சுத்தி மீத்தேன் வாயு பரவி இருக்கு. அது மஞ்சள் கலர்ல இருக்கு. அதனால நவகிரகத்துல குருவுக்கு மஞ்சள் துணி கட்டி வச்சாங்க. இந்த குருவை புத்திர காரகன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ நாம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது ஏன்னா குருவை பத்தி ஒரு முன்னுரை மாதிரி இதை நான் கொடுத்தேன். இப்போதான் நம்ம முக்கியமான விஷயத்தையும் வரப்போறோம். குரு ஸ்தலம் பல இடத்துல இருக்கு. ஒண்ணு ஆலங்குடி சொல்லுவாங்க குரு ஸ்தலம். அடுத்தது கோவிந்தவாடின்னு நம்ம அரக்கோணம் பக்கத்துல, அதுவும் குரு ஸ்தலம். அப்புறம் சென்னையில பாடி அம்பத்தூர் திருவள்ளிதாயம்னு பேர், அதுவும் குருஸ்தலம். அதுக்கப்புறம் திருச்செந்தூரும் குருஸ்தலமா சொல்றது உண்டு. அப்புறம் ஐயாவாடி குருஸ்தலம். சித்தர்கள் ஜீவ சமாதி எல்லாமே குருஸ்தலம். இந்த மாதிரி குருவுக்கு பலப்படுத்துற இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உண்டு. இப்போ ஒரு வித்தியாசமான கோயிலை பத்தி பார்க்க போறோம். இப்பதான் சொன்னேன் நவகிரகத்துல இருக்கிற குரு தான் பயிற்சி ஆகிறாரு. நவகிரகத்துல இருக்கிற குரு ராஜகுருன்னு ஒரு பட்டத்தோட ஒரு இடத்துல இருக்காருன்னா எங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போற வழியில திட்டைன்னு பேரு. அது பேரு தென் திருக்குடி திட்டைன்னு பேரு. இப்ப திட்டைன்னு சொன்னாதான் தெரியுது. தென் திருக்குடி திட்டை ஊர் பேர். திட்டைன்னு சொன்னா எப்ப தெரியும்? அந்த இடத்துல வசிஷ்ட மகரிஷி வச்ச லிங்கம் இருக்கு. வசிஷ்டேஸ்வரர்னு பேர், சுவாமி பேர். ரொம்ப உயரமா கட்டி வச்சிருப்பாங்க. ராஜகோபுரத்தோட இருக்காரு. முன்னாடி பெரிய ஒரு
தெப்பக்குளம் இருக்கு சுவாமி சன்னதி முன்னாடி. உள்ள போனீங்கன்னாக்கா ஒரு மேடை மாதிரி ஏறி மேல இருக்கும், உயரத்துல இருக்கும். வசிஷ்டேஸ்வரர்னு பேரு. இங்க அம்பாள் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா மங்களாம்பிகைன்னு பேரு. இன்னொரு பேர் உலகநாயகின்னு பேர். உலகத்தையே தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த அம்பாள் சன்னதியில பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசி சக்கரம் வந்து பதிச்சிருப்பாங்க. இந்த மேஷம்னா செம்மறி ஆடு, ரிஷபம்னா காளமாடு, மிதுனம்னா 2 வந்து குழந்தைங்க இருக்கிற மாதிரி, கடகம்னா நண்டு, சிம்மம்னா சிங்கம் முகம். இந்த மாதிரி இந்த ராசியுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து ராசி சக்கரமும் அடிச்சிருக்காங்க அம்பாள் சன்னதிக்கு மேல சீலிங்ல. அப்ப அந்த ராசி முன்னாடி நின்று நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்ம ராசிக்கு உண்டான பலன்களுக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அம்பாள் பேர் வந்து சகல மங்களங்களும் கொடுக்குற மங்களாம்பிகைன்னு பேரு. சுவாமி வந்து வசிஷ்ட மகரிஷி வச்ச வசிஷ்டேஸ்வரர்னு பேரு. வசிஷ்ட மகரிஷி வச்ச லிங்கம். லிங்கத்துக்கும் அம்பாளுக்கும் நடுவுல நவகிரகத்தில் இருக்கிற குரு நின்ற கோலத்துல இருப்பார். இப்போட பாருங்க, நவகிரகம் எல்லாம் நம்ம சன்னதி வைக்கிறோம் இல்லையா, நின்று தான் இருக்கும். அந்த நின்ற கோலத்துல நவகிரகத்துல இருக்கிற குரு சன்னதி நீங்க போய் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்கலாம். ஆலங்குடியில பாக்குறது தட்சிணாமூர்த்தி தான் குரு ஸ்தலமா வச்சு வழிபாடு பண்றோம். இந்த திருவள்ளிதாயம் சென்னையில பாடி அம்பத்தூர்ல அங்கேயும் பார்த்தா குரு பகவானை தான் குரு ஸ்தலம் சொல்லி வழிபாடு பண்றோம். கோவிந்தன் வழிபட்ட ஊரு தான் கோவிந்தவாடி. அங்கேயும் குருவை தான் வச்சு வழிபாடு பண்றாங்க. தட்சிணாமூர்த்தி வச்சுதான் குரு ஸ்தலம் சொல்லிட்டு இருக்காங்க. நவ கிரகத்துல இருக்கிற குரு தனியா எங்க இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கதான் திட்டை, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர், தென் திருக்குடி திட்டைன்னு பேரு. அங்க வந்து சுவாமி இருக்காரு. அம்பாளுக்கு சன்னதி இடையில குரு இருக்காரு. குரு வந்து நீச்சமானவங்க. மகரத்துல குரு இருந்தா நீச்சம். குரு நீச்சமானவங்க. மிதுனத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி, கன்னிக்கு 7ஆம் இடத்த அதிபதி. குரு நீச்சமாயிட்டா திருமண வாழ்க்கை சரியா அமையாது, ஒரு கேள்விக்குறிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு வந்து 8ல இருந்து தசை நடத்துறவங்க, தசையா புக்தியா வந்து துன்பப்படுறவங்க, குருவால எனக்கு வந்து பெரிய மாற்றம் வரல, நிறைய குரு தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஊரு புண்ணி சாபங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஜாதகத்துல பார்த்து புறப்படுறவங்களாம் இந்த திட்டை வந்து தட்சிணாமூர்த்தி கிடையாது. நவகிரகத்துல இருக்கிற குருவை வழிபாடு பண்றப்போ அங்க ராஜகுருவா இருக்காரு. அந்த குரு பேரு ராஜகுரு பரிகார ஸ்தலம்னு பேரு. அங்க போய் வழிபாடு பண்றப்ப நிறைய மாற்றம் வரும். அங்க சுவாமி சன்னதியில பாத்தீங்கன்னா 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு நித்திய அபிஷேகம்னு பேரு. எப்படி சொட்டுது மேல இருந்து? எதுவும் பைப்பு கீப்பு எதுவுமே கிடையாது. சந்திரகாந்த கல்னு ஒரு கல் வச்சிருக்காங்க. அந்த கல் வந்து நம்ம வீட்டுல ஃபேன் ஒன்ன ஒரு தலை இருக்கு, அந்த சைஸ்ல ஒரு கல் இருக்கு சிவனுக்கு நேரா. அது என்ன பண்ணுதுன்னா குளிர்ச்சியாகி 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு. 24 நிமிஷம் மட்டும் ஒரு நாழிகைன்னு சொல்லுவாங்க. தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு. அப்போ வெயில் காலத்துல அதே அளவு மாறல. வெயில் காலத்துல வந்து அந்த தண்ணி வந்து உறைஞ்சு போயிடணும் இல்லையா, காஞ்சி போயிடணும் இல்லையா, அப்பவும் மாறல. குளிர்காலத்துல குளிர்ச்சியானவும் மாறல. அதே நிமிஷம் அதே சொட்டிகிட்டே இருக்கு. நித்திய அபிஷேகம் பேரு. இப்படி ஒரு அமைப்பு அந்த கோயில்ல வந்து வச்சிருக்காங்க. நீங்க அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட கேட்டா சொல்லுவார், இங்க சந்திரகாந்த கல் இருக்காம அதை பார்க்க முடியுமானா வெளியே வந்து பிரகாரத்துன்னு குனிஞ்சு பார்க்க சொல்லுவாரு. மேல சுவாமி சன்னதி எதிர்க்க இருக்குது. நான் போய் இதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். ஒரு கோவில் போறப்போ அந்த தகவல் பலகை வச்சிருக்காங்க, அதெல்லாம் படிக்கணும். நமக்காக தான் அதை எழுதி போட்டிருக்காங்க. கோயில் ஸ்தல வரலாறுன்னு போட்டு எழுதி போட்டிருக்கோம். அதுல இந்த தகவல்லாம் இருக்கு. நாம ஏதோ போறோம், டூர் போயிட்டு வரோம், அப்படியே பார்த்துட்டு வரோன்ற மாதிரி ஓடியாரக்கூடாது. அம்பாள் பேர் உலகநாயகி, சுவாமி மங்களாம்பிகை. அம்பாள் சன்னதி எதிர்க்க ராசி சக்கரம் இருக்கு. அதை போய் கவனிச்சு பாருங்க. அங்க வந்து சுவாமி வந்து தனியா அம்பாளுக்கும் வசிஷ்டேஸ்வரர் லிங்கத்துக்கும் சுவாமிக்கும் இடையில வந்து குரு தனியா நின்ற கோலத்துல இருக்காரு. அவருக்கு தான் அபிஷேக ஆராதனை எல்லாம். வியாழக்கிழமை குரு பயிற்சி, இந்த மாதிரி குரு ஓரை, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் போயிட்டு பயங்கரமா பிஸியா இருப்பார் அவர். அங்க போய் வழிபாடு பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அற்புதமான ஸ்தலம் அது. குருவுடைய அருள் கிடைக்கணும், குரு கடாட்சம் வேணும்ன்றவங்களும் அத்தனை பேர் அங்க போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அதனால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஊருக்கு ஏன் திட்டைன்னு பேர் வந்துச்சுன்னா, பிரளய காலத்துல அந்த அந்த இடம் மட்டும் ஒரு திட்டு மாதிரி அழியாம இருந்துச்சோம். தெற்கு பக்கமா ஒரு திட்டு மாதிரி அழியாம ஒரு மேடான பகுதியா அது மாறி இருந்துச்சோம். ஏன்னா பிரளய காலத்துல வந்து மொத்தம் நீரால சூழப்பட்டு அழிகிறப்ப அந்த இடம் மட்டும் மேடான பகுதியா இருந்ததால அது வந்து திட்டு மாதிரி தேங்கி நின்றுச்சோம். அதனால அது வந்து திட்டைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தெற்கு பக்கம் இருக்கிறதுனால தென் திருக்குடி திட்டைன்னு பேர். பிரளய காலத்திலோட அழியாத சில இடம்லாம் இருக்கு. அதுல இது ஒண்ணு, தென் திருக்குடி திட்டைன்னு ஒண்ணு. திருவாரூர் கஷேத்திரம் பிரளய காலத்துல அழியாதுன்னுவாங்க. இந்த மாதிரி சில கஷேத்திரம்லாம் அழியாத கஷேத்திரம்லாம் இருக்கு. பிரளய காலத்துல கூட மகா பிரளயம்னு ஒண்ணு வரும்.
எல்லாமே அழிஞ்சு திருப்பி புதுசாக உற்பத்தி ஆகும். அந்த காலகட்டம் இந்த திட்டுன்ற இடம் வந்து அழியாமல் இருந்தால் திட்டு மாதிரி தேங்கி நின்றதால அது திட்டைன்னு பேர் வச்சு தென்தெரிக்குடி திட்டைன்னு பேர் வச்சு இப்போ நகர்ப்புறங்கள் அந்த இடத்துல திட்டைன்னு கேட்டதும் எல்லாருக்கும் தெரியுது. போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய அருள் பெற்று நிறைய சீர சிறப்பமாகி குரு தோஷத்தை வந்து விளக்கிக்கிட்டு நல்லா இருக்கும்படி நாம பக்த கோடியில கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.